Welcome to 7th Standard English Medium students. Look at the page number 42 in your third term maths textbook. In the percentage and simple interest chapter, example 226. In what time will 5,600 rupees? This is the principal. This sum is nothing but principal. This amount this becomes an amount. This principal will become an amount to A is equal to 6,720 rupees. அதான் கொடுத்துருக்காங்க. This will amount to 6,720னா இது அமௌண்ட்டாக மாறிடும். சரிங்களா? இது அசல் வட்டியோடு சேர்ந்து 6,720 அமௌண்ட்டாக மாறிடும், கூடுதலாக மாறும். அட் 6% per annum, 6% வட்டி வீதம் ஆண்டுக்கு. per annumனா per year, per yearக்கு வருஷத்துக்கு 6% வட்டி வீதம் ஆகும். எப்போ? இன் வாட் டைம், டைம்னா காலம், காலம்னா ஆண்டுகள். சரிங்களா? காலம் ஆண்டுகள், இங்கே என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். சரிங்களா? அதுதான் கண்டுபிடிக்கணும். இன் வாட் டைம்னா எத்தனை ஆண்டுகளில், அதுதான் கேள்வியும். சரிங்களா? இங்கே எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல் எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் வச்சு எஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாம். அசலும் கூடுதலையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா, கூடுதலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இது பிரின்சிபல், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். லெட் அஸ் ஃபைண்ட் தட். 7 students, in example 226, principal P is equal to 5,600 rupees and amount A is equal to 6,720 rupees. Rate of interest R is equal to 6%. These three values are given. Now we have to find the number of years. Number of years n, அது கொஸ்டின் மார்க், அது தெரியாது, அது கொஸ்டின் மார்க் போட்டுங்க. சரிங்களா? அல்லது லெட் த இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் பி n அப்படி கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் we have to write the simple interest formula. Simple interest SI is equal to PNR by 100. In this formula we have to substitute the values. At first SI எழுதணும், simple interest எழுதணும். simple interest அங்கே கொடுக்கல, பட் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலுக்கு அடிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு? 6,720 rupees. ஃப்ரம் தட் சப்ட்ராக்ட், கூடுதலிருந்து அசலை கழிங்க. 5,600 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ்ஐ கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 0 2, 7 மைனஸ் 6 1, 6 மைனஸ் 5 1. ஸோ வி ஹாவ் 1,120 rupees. So we have simple interest is equal to 1,120 rupees. Okay. Now in this simple interest formula we have to substitute the given values. Shall we substitute that? Substitute பண்ணலாமா? SI is equal to principal 5,600 into number of years n கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள், n அப்படியே எழுதுங்க. at last, that is finally we are going to find n. n எழுதிட்டோம், p n எழுதியாச்சு. அடுத்து ஆருக்கு ஆர் வேல்யூ 6%. 6%னா பை 100, 6 by 100. இங்கே பர்சன்ட் தான் பை 100 எழுதுகிறோம். அண்ட் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். எனது 1,120 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1,120 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேன்சல் திஸ். என்ன பண்ணுங்கள்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மேலே கீழே, மேலே இருக்கிறது நியூமரேட்டர், மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். அதை கேன்சல் அடிங்க. 0 0 0 0.
இங்கிலீஷில் நியூமரேட்டர் சொல்கிறோம், தமிழில் தொகுதின்னு சொல்கிறோம். நியூமரேட்டர் அல்லது தொகுதி. கீழே இருக்கிறது டினாமினேட்டர், பகுதி. தொகுதி பகுதி கேன்சல் அடிக்கிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் அடிச்சு சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்து டிவைடட் பை 1 தான் இருக்குது. டிவைடட் பை 1ஆல் டிவைட் பண்ணால் the value will not change, you will get the numerator only. இதை நியூமரேட்டர் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன் மல்டிப்ளை பண்ண வேண்டாம்? ரைட் சைடு வேல்யூ இருக்குது, அதை கேன்சல் அடிச்சிடலாம். ரைட் சைடு கொண்டு போய் நம்பரை ரைட் சைடில் கொண்டு போய் நம்பர்ஸ் சேர்த்து எழுதி கேன்சல் அடிக்கலாம். ஓகே, ஸோ 56 இன்ட்டு n இன்ட்டு 6 இருக்குது. அந்த n மட்டும் கண்டுபிடிக்கணும், அதை லெஃப்ட் சைடு வச்சுங்க, மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போங்க. 1120 ஓகே டிவைடட் பை இந்த 56 இங்கே கொண்டு வாங்க. 56 இன்ட்டு 6 அதே நியூமரேட்டர்லேருந்து இங்கே பாருங்கள் கேன்சல் அடிச்சிங்க. சரி, இது லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுனா இருக்குது, இது ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு மல்டிப்ளிகேஷன். ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் will become டிவிஷனாக மாறும். இது என்ன மாறிடுது, டிவைடட் பை வந்தது. டிவைடட் பை 56 டிவைடட் பை 6 ஆகிடுச்சு, டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. சரிங்களா? இங்கே இருக்கிற பெருக்கல் ரைட் சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடும். அண்ட் தென் கேன்சல் திஸ், கேன்சல் அடிங்க. ஓகேவா? ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஒன்றாச்சுங்களா? அடுத்து 3 டேபிளில் டிவைட் ஆகும். 3 2s are 6. இது பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள், சம் ஆஃப் டிஜிட் பாருங்கள். 1 + 1 2, 2 + 2 4, 4 + 0 4. 3 டேபிளில் டிவைட் ஆகுது. சம் ஆஃப் த டிஜிட் வந்து 4 வரதுனால 3 டேபிளில் டிவைட் ஆகாது. இதுவும் 3 டேபிள், இது 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஆனால் இது நியூமரேட்டர் 3rd டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ we have to divide this by 2 table only. 2 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6, that is equal to பாருங்கள் 6 3 டைம்ஸ் வரும் 2 டேபிளில் டிவைட் பண்ணால். அடுத்து இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். Here 3 2s are 6 and in the numerator 5 2s are 10. 11ல் 10 போனால் 1 பேலன்ஸ் 1 பக்கத்தில் 2 12, 6 2s are 12. ஓகேவா? அண்ட் தென் 0க்கு 0 போடுங்க. ஸோ we have 560 by 56. ஸோ 56 கீழே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. பாருங்கள், மேலே நியூமரேட்டர்லேயும் இருக்குது, கீழே டினாமினேட்டர்லேயும் 56 இருக்குது. ஸோ we can cancel this by 56th table. 56 one time, here also 56 one time. ரிமைனிங் ஒரு 0 இருக்குது, 0க்கு 0 போடுங்க. ஸோ we'll get 10/3. ஸோ what did we get? 10/3. ஸோ நியூமரேட்டரில் 10, டினாமினேட்டரில் by 3. that is equal to n is equal to what? 10/3. 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 3s are 9. 3 3s are 9. Balance 1. 3 1/3 years. N is equal to number of years. N is equal to 3 1/3. But 3 1/3 என்ன அர்த்தம்? 3ங்கிறது 3 years. முழுசாக 3 years இருக்குது, அது 3 years. And then 1/3 of year. 1/3 of year அப்படின்னா என்ன? 1 year மேலே இங்கே பாருங்கள், 1 year அது வந்து 1 yearனா 12 months. 1 yearனா எவ்வளவு? 12 months. இங்கே ரஃப் இருக்கும். 1 yearனா 12 months. அண்ட் தென் டிவைடட் பை 3 months. 3 டிவைட் பை 3 வரும் 3. அதை 12 months 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3. இங்கே 12 கேன்சல் அடித்தா 4. 4 3s are 12. ஸோ we have 4 months. 3 yearsம் 4 monthsum. So n is equal to 3 years and 4 months. That is the answer. 3 years and 4 months. Thank you students. God bless you.